வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களுக்குன்னு தனியாக விதிகள் உருவாக்கி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது GOMS நம்பர் 33 லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 8/3/2023 அப்படிங்கிற ஜிஓவில் தான் இந்த கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு தனியாக ரூலை ஃப்ரேம் பண்ணி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல் தான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. இந்த விதிகளுக்கு சில திருத்தங்களை மனிதவள மேலாண்மைத்துறை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த திருத்தங்களில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அதன் மூலம் என்னென்ன சாதக பாதகங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னத்த தேதிக்கு நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் வேண்டி நம்ம மேனுவலாக தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இனிமேல் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு திருத்தம் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன சாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அப்ளை பண்ண உடனே நம்மளுடைய சீனியாரிட்டி நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்கும். எப்படின்னு சொன்னால், டேட் ஆஃப் டெத் ஆஃப் த கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு ஒரு காலம் கேட்டிருக்கோம். அதில் அரசு பணியாளர் இறந்து போன தேதி நம்ம ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டேட்டு தான் நம்மளுடைய சீனியாரிட்டியை நிர்ணயிக்கும் காரணியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதி இருக்கிறதுனால, அந்த டேட் ஆஃப் டெத் ஆஃப் த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கிற காலத்தை நம்ம ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நம்மளுடைய சீனியாரிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது அடுத்த நிமிஷமே நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது சாதகமான அம்சமாக நம்ம பார்க்கலாம். அடுத்த திருத்தம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான சீனியாரிட்டியை மாநில அளவிலான சீனியாரிட்டியாக மாற்றணும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் சில சாதக பாதகம் இருக்கும். ஏன்னு சொன்னால், இப்போ மாவட்ட சீனியாரிட்டியில் 15ஆம் நம்பரில் இருக்கிறவர் மாநில சீனியாரிட்டியில் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அல்லது பின்னாடி வர்றதுக்கே வாய்ப்பு இருந்தாலும் அவருக்கு மாநில அளவில் எந்த ஒரு இடத்துலையும் அவருக்கு பணி நியமனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ஒருத்தர் பதிவு பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார், சீனியாரிட்டி நம்பர் 15 இருக்கார் அப்படின்னு சொன்னால், இப்போ 16 வேக்கன்சி இருக்குது தமிழ்நாடு முழுக்க அப்படின்னா, அவருக்கு தென்காசி மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ மாவட்டத்தில் இருக்க முடியாதே தவிர, அதாவது அவருடைய சொந்த மாவட்டத்தில் அவர் வேலை வாங்க முடியாமல் போனால் கூட அவருக்கு வேலை வாய்ப்பு சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது இன்னொரு திருத்தம். அடுத்த திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் வேண்டி விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு இத்தனை நாளுக்குள்ள பணி நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும், இத்தனை மாதங்களுக்குள் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கணும், இத்தனை வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி எந்த விதமான கால வரம்பும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. இதுதான் இன்னத்த தேதி வரைக்கும். இப்போ இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டில் கால நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு அரசு பணியாளர் இறந்த தேதியிலிருந்து 3 ஆண்டு காலத்துக்குள் பணி நியமனம் வேண்டி விண்ணப்பித்துள்ள அவரது குடும்பத்தில் உள்ள தகுதியுள்ள வாரிசுதாரர் ஒருவருக்கு 3 ஆண்டு காலத்துக்குள் பணி நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த 3 வருஷம் அப்படிங்கிற கால வரம்பை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் இன்வெலிடேஷன் கிரவுண்ட்ஸில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் ரிட்டையர் ஆன தேதியிலிருந்து 3 ஆண்டு காலத்துக்குள் பணி நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அரசு பணியாளர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு என்ன தேதியை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அந்த தேதியிலிருந்து 3 ஆண்டு காலத்துக்குள் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த 3 ஆண்டு கால வரம்பை நிர்ணயம் பண்ணி திருத்தத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இதைத்தான் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். இப்போ மேலோட்டமாக நம்ம பார்க்குறோம், ஆஹா 3 வருஷம் சொல்லிட்டாங்க, 3 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்னு நினச்சோம்னா அது தவறான கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடியே ஒரு கண்டிஷனை வச்சுருக்கிறாங்க, ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். என்ன சொல்கிறாங்க, 3 வருஷத்துக்குள்ளே இவங்களுக்கெல்லாம்
கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா நம்ம எல்லாமே சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் அடுத்ததாக ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் இங்கே இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த 5% அப்படின்னு ஒரு சீலிங் வச்சுருக்காங்க இல்லைங்களா? அதை மறுபடியும் வந்து அதே இடத்துல கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ அந்த 5% சீலிங் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்னத்த தேதிக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வேண்டி விண்ணப்பித்துள்ள அனைவருக்குமே வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கும். அந்த 5% சீலிங்கினால தான் முட்டுக்கட்டையாக இருக்குது. இப்போ அதையே தான் இவங்க மறைமுகமாக என்ன சொல்லிட்டாங்க, சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கன்சிஸ், காலி பணியிடங்கள் இருப்பதை பொறுத்து 3 ஆண்டு காலத்துக்குள் அவங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது இந்த கால வரம்பை நிர்ணயம் பண்ணதுனால எந்த விதமான பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும். இன்னத்த தேதிக்கு நம்ம வந்து அதில் எந்த விதமான ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா காலப்போக்கில் இதுக்கான மாற்றங்கள் என்ன வருது, யாரெல்லாம் பயனடைகிறாங்க, யாருக்கெல்லாம் பாதிப்பு வருது, இதை விட பாதிப்பு அதிகமாகுதா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டை இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன வந்துச்சு, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். ஒரு கோர்ட்டு கேஸின் அடிப்படையில் தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு. ஒருத்தர் 10 வருஷத்துக்கு மேலே கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கேட்டு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு 10 வருஷத்துக்கு மேலாயும் வேலை கிடைக்கல. கோர்ட்டு கேஸ் போகிறார். இந்த மாதிரி கருணை அடிப்படையிலான பணி நியமனம் பெறுவதற்கு அரசாங்கம் ஒரு கால வரம்பை நிர்ணயம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கெல்லாம் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணுறார். அதில் தான் வந்து ஹைகோர்ட்டு சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கால வரம்பை நிர்ணயம் பண்ணுங்க, சீனியாரிட்டியை மாற்றுறது சம்மந்தமாக ஒரு கமிட்டி போட்டு ஒரு டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த 2 அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு பின்னணி புலம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது மாவட்ட சீனியாரிட்டி இருந்ததை வந்து இப்போ மாநில சீனியாரிட்டியாக மாற்றிட்டோம் அப்படின்னு இப்போ கோர்ட்டுக்கு சொல்லிடலாம். அதே மாதிரி 3 வருஷத்துக்குள்ளே ஆர்டர் ரிசீவ் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டோம்னு சொல்லி இப்போ கோர்ட்டுக்கு அவங்க சொல்லிவிடுவாங்க. ஆனால் அந்த 3 வருஷத்துக்குள்ளே பணி நியமனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கன்சிஸ். இப்போ அதுதான் வந்து நமக்கெல்லாம் உறுத்தலாக இருக்கும். அதனால் இந்த அமெண்ட்மெண்ட்னால் எந்த விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத போக போக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நன்றி, வணக்கம்.